ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மத்திய அரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துகிட்ருக்கக்கூடிய அதிமுக முக்கிய தலை ஒருத்தரால் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு புறம் பாமக திரும்ப சீட்டு கேட்குறாங்க. இன்னொரு சைடு பாமக வெளில போன பிறகு தேமுதிக தான் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு சைடு குடைச்சல் கொடுக்குறாங்க. இப்போ இந்த எடப்பாடிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களாலையும் பாஜகனாலையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து சிக்கல் உண்டாயிட்ருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே எடப்பாடிக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே இப்போ சிக்கலாக தான் போகும் போல் அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது. ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் ரொம்ப அமைதியாக தான் போயிருக்கு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளுக்கு முன்னாடி எங்கள் கூட கூட்டணி வைக்கணும், இந்த அதிமுக இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பாஜக ஒரு கெடு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப அமைதியாக தான் போணுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, ஊழல் வழக்குக்காக சிறை போன முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த முறை ஜெயலலிதா பிறந்த நாளில் சிறந்த தேசியவாதி, மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ அண்ணாமலை ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அதிமுக மேலே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ சமீப காலமாகவே எடப்பாடி பாஜகவை எதிர்த்து எதுவுமே பேசுறது கிடையாது. பாஜக கொண்டு வந்த மும்மொழி திட்டத்தை கூட பெயரளவில் எதிர்த்துட்டு ரொம்ப அமைதியாக தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எக்கச்சக்கமான குடைச்சல் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 பேர் நம்ம உறுப்பினராக தேர்ந்தெடுக்கணும். அதில் 4 சீட்டு பார்த்தீங்கன்னா திமுக உறுப்பினர்கள். திமுக தரப்புலேருந்து வில்சன், சண்முகம், அப்துல்லா, வைகோ இவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சு ஓய்வு பெறுறாங்க. அதிமுக தரப்புலேருந்து பார்க்குறப்ப அன்புமணி ராமதாஸ், சந்திரசேகர் இவங்களுடைய பதவிக்காலம் முடியுது. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தொழில் சங்க தலைவரான சண்முகத்துக்கு பதிலாக மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த கமலஹாசன் ராஜ்யசபா உறுப்பினராக அவங்க ஆக்க போகிறாங்க. அதே மாதிரி இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 4 பேரை மாற்றால் அவங்க வச்சுருக்காங்க. அது மாதிரி அவங்க கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம் கிடையாது. பட் அதுவே அதிமுக பொறுத்த வரைக்கும் யாரை எம்பி ஆக்கிறது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு போட்டியே இப்போ இருக்குது. ஏன்னா ராஜ்யசபா எம்பியாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 34 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கு இப்போ 68 எம்எல்ஏக்கள் தேவை. ஆனால் அதிமுக பக்கம் இருக்கிறது 62 எம்எல்ஏக்கள் தான். அதுலேயும் 4 பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வசம் இருக்காங்க. அப்போ பாஜக ஆதரவு இல்லாமல் அதிமுக 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. திமுக தரப்புலேருந்து 4 ராஜ்யசபா உறுப்பினர்களோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா போட்டி இல்லாமல் அதிமுக 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக 5 ராஜ்யசபா உறுப்பினர்களை களத்தில் இறக்குவதற்கும் அவங்க பிளான் வச்சுருப்பாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ 5ஆவதாக வரக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் ஒரு போட்டியை கிரியேட் பண்ணுவார். அப்போ அதிமுக சார்பில் 2ஆவதாக நிறுத்தக்கூடிய ஒரு உறுப்பினர் திமுக நிறுத்துகிற வேட்பாளருக்கும் அவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா போட்டி ஏற்படும். அவங்கள எதிர்கொள்ளணும். இந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுகவுக்கு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாமகவும் பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இல்லை. ஆனால் இவங்களுடைய கூட்டணி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவால் 2 மாநிலங்களவை உறுப்பினரை பெற முடியும். பாஜக பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்போ பாஜக சப்போர்ட்டோட அன்புமணி எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் ஜெயிப்பாங்க. ஆனால் வேறு யாரையாச்சும் அன்புமணி இல்லாமல் வேறு யாராச்சும் நிறுத்தினா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக சைடில் இருந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணியிலேருந்து கலந்துக்கிட்டு போனப்போ தேமுதிக ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் தான் கூட்டணியை வச்சாங்க. அப்போ தேமுதிகவும் ராஜ்யசபா சீட்டு கேட்பாங்க. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு பாமக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு சீட்டு கேட்குறாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனைங்கிறப்ப சொந்த கட்சியில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? அப்போ சொந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ராஜ்யசபா சீட்டில் போட்டியிடுறதுக்கு சேலம் இளங்கோவன், ஜெயக்குமாருடைய பையன் ஜெயவர்தன், கோகுல இந்திரா, கிருத்திகா, முனியசாமி ராஜ், சத்யன், தென்மலை இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்டு கேட்குறாங்க. அப்போ இருக்கிறது 2, அதில் எக்கச்சக்கமான பேர் கேட்டாங்க அப்படின்னா யாருக்கு சீட்டு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு ஒரு அச்சாரம் மாதிரி இந்த ராஜ்யசபா தேர்தல் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி சூழலில் தான் எஸ்பி வேலுமணி அவருடைய பையன் திருமணத்துக்காக பாஜக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்ருக்காரு. அவர் அமித்ஷாவை இந்த திருமணத்தில் அழைச்சிட்டு வரதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அமித்ஷா திருமணத்துக்கு வராரு அப்படின்னா அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற மாதிரி நேரிடும். அப்போ எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே தவிர்க்க முடியாது, கூட்டணி வச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் உண்டாகும். அப்போ இப்போ
நம்ம வேலுமணிக்கு எதிராகவும் அதிமுகவில் வந்து கலகம் உண்டாயிருக்கு. ஏன்னா வந்து பாஜக கூட்டணியே கிடையாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து பாஜக தலைவர்கள் அமித்ஷாவே கொண்டு வர பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. அப்போ வந்து எல்லா சைட்லேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கடுமையான நெருக்கடி வந்து இப்போ வந்து உண்டாயிருக்கு. நன்றி.